Hello aspirants, welcome to Success IAS. இன்றைக்கி நம்ம ஜியாகிரஃபி கிளாஸில் இந்தியாவுடைய கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிளைமேட் பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேச்சுரல் வெஜிடேஷன் பொறுத்த வரைக்கும் சில ஃபேக்ட்ஸ் நம்ம மக்கப் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னா இந்தியாவில் என்னென்ன வகையான ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே என்னென்ன மரங்கள் இருக்குது, என்னென்ன வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளைமேட் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் நமக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பேசும்போது சொல்லுவோம். அதாவது இப்போ மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா கிளைமேட் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன் அதுவே ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது அந்த வெதரில் அப்படின்றது தான் நம்ம கிளைமேட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ குறைஞ்சது ஒரு 30லேருந்து 35 வருஷம் வரைக்கும் ஒரு பிளேஸில் எந்தெந்த டைம் பீரியட்லாம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, எந்த டைம் பீரியடில் மழை பெய்யுது அப்படின்றதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளுக்கு மாறக்கூடியது, அதாவது இன்றைக்கி வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குதா, சூரியன் அதிகமாக அந்த ஹீட்னஸ் இருக்குதா, அதுக்கப்புறம் மழை பெய்யுதா, க்ளவுடியாக இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்கிறத வெதர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, வெதர் ரிப்போர்ட், ஓகேங்களா? ஸோ ஒரு நாளுக்கு பர்டிகுலர் டைம் பீரியடில் பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் நடக்கிறத நம்ம வெதர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே லாங் டைம் பீரியட் வெதரை வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் கிளைமேட், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மான்சூன் வின்ஸை பேஸ் பண்ணி தான் இந்தியாவுடைய கிளைமேட் ரெயின்ஃபால்லாம் இருக்கும். அதனால நமது வந்து மான்சூன் கிளைமேட். இப்போ பிரிட்டிஷ் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது. அதனால் அதை வந்து ஈக்குவபிள் கிளைமேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டூ யூ நோ ஃபேக்ட்ஸ்னால் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவபிள் கிளைமேட்டை வந்து பிரிட்டிஷ் கிளைமேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது, ஈக்குவலாக இருக்கிறதுனால அதை வந்து ஈக்குவபிள் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவுடைய கிளைமேட் எதெல்லாம் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட், சீலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது, மான்சூன் விண்ட்ஸு, அதுக்கப்புறம் ரிலீஃப் ஃபீச்சர்ஸு, ஜெட் ஸ்ட்ரீம். இந்த 5 வச்சு நம்ம இந்தியாவுடைய கிளைமேட் எப்படிலாம் மாறுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாட்டிடியூட். ஸோ இந்த லாட்டிடியூட் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குளோப் வரைஞ்சிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எர்த் வரைஞ்சிப்போம். எர்த்தோடைய சென்டர் பாயிண்ட்டு, இந்த சென்டர் லைனு, இதெல்லாமே இமேஜினரி லைன்ஸ் தான். இதை ஈக்வெட்டார் அப்படின்ட்டு சொல்லுவோம், சென்டர், ஓகேங்களா? இந்த ஈக்வெட்டாருக்கு 23½ நார்த் லாட்டிடியூட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுவே 23½ சவுத் லாட்டிடியூடை ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அடுத்து 66½ நார்த்தை வந்து நம்ம ஆர்க்டிக் சர்க்கிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஆர்டிக் ஓஷன் இருக்கிறதுனால. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 66½ சவுத்தில் இருக்கிறத அண்டார்டிக் சர்க்கிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போது நம்ம இந்தியாவுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டச் ஆகிற மாதிரி ஈக்வெட்டாருக்கு மேலே இங்கே இருக்கிறது தான் நம்ம இந்தியாவுடைய லொக்கேஷன், ஓகேங்களா? ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய சென்டரில் பாஸ் ஆகும். ஸோ நம்ம இந்தியாவை 2 ஈக்குவல் ஹாப்ஸாக வந்து இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து பிரிக்குது, ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட லேட்டிடியூட் பார்த்திங்க அப்படின்னா 8°4' நார்த்லேயும், இங்கே டாப் மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா 37°6½ நார்த்லேயும் இருக்கும். இந்த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் பார்த்திங்கன்னா 23½, ஓகேங்களா? 23½ நார்த்தில் இருக்குது. ஸோ நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. இது வந்து நம்ம இந்தியாவுடைய சென்டர் பாயிண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போது பூமி வந்து சுற்றும் போது என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக சுற்றாது, ஓகேங்களா? இப்படி வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டை நோக்கி சுற்றும் போது பூமி எப்பயுமே வந்து இப்படி ஸ்லாண்டட் பொசிஷனில் தான் சுற்றும். இது வந்து 23½ ஸ்லாண்ட் ஆகி சுற்றும். அப்போது சூரியனுடைய சன்ரேஸ் பார்த்திங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் சம்மர் சீசனில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே ஸ்ட்ரெயிட்டாக படும். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ரொட்டேஷன் ஒரு ரெவல்யூஷன் வரும்போது சூரியனை சுற்றி வரும்போது நமக்கு வின்டர் இருக்க டைமில் பார்த்திங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இந்த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் வந்து சூரிய ஒளி வந்து டைரெக்டாக படும், ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சம்மர் வின்டர் அப்படின்ற சேஞ்சஸ்லாம் வரும். இப்போது லாட்டிடியூட் பொறுத்து இந்தியாவோட கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு கீழே இருக்க சவுத் இந்தியா பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கும், ஆனால் ரொம்ப சிவியர் கோல்டு இருக்காது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடுமே வந்து சி இருக்கிறது, இன்னொன்று வந்து இந்த லாட்டிடியூட் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். நம்ம ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் இருக்கிற இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கும், ஆனால் சிவியர் கோல்டு இருக்காது. இது முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா சன் ரேஸ் வந்து டைரெக்டாக ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே படுறதுனால. அதுவே நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்கும். சப்ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்கிறதுனால
டே டைம்லலாம் பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதுவே வின்டர் டைமில் நைட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா கான்டினென்டாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லாட்டிடியூட் பேஸ் பண்ணி எப்படி கிளைமேட் மாறுது அப்படின்னா, அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கிட்ட இருக்கிறதுனால டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். சவுத் சைடில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், கோல்ட்னஸ் கம்மியாக இருக்கும். நார்த் சைடு பார்க்கும்போது டெம்பரேச்சர் டே டைம்லேயும் சம்மர் டைம்லேயும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே நைட் டைம்லும் வின்டர் டைம்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் லாட்டிடியூட் பேஸ் பண்ணி கிளைமேட் சேஞ்ச். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்டிடியூட். ஆல்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹைட்டு போக போக, ஃபார் எக்ஸாம்பிள் ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஹைட்டு போக போக பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு 1000 மீட்டர் நீங்கள் ஹைட்டு மேலே ட்ராவல் பண்ணும்போதும் 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கம்மியாகும். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஷனில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதனால தான் ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது நமக்கு வந்து அந்த சில்னஸை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஊட்டி, அதுக்கப்புறம் ஹிமாலயன் ரேஞ்சஸான முசூரி, ஷிம்லா இங்கெல்லாம் வந்து ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நம்ம சவுத் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் கடல் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரேபியன் சி இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்கும், கீழே வந்து இந்தியன் ஓஷன் இருக்கும். ஸோ 3 பக்கமும் சி இருக்கிறதுனால இந்த லேண்ட் மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது டே டைமில் என்ன ஆகும்னா சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். இங்கே வந்து சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் ஹீட் ஆகும். அதே மாதிரி நைட்டு பார்த்திங்கன்னா இது சீக்கிரமாக கோல்ட் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் நார்மல் இது டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஸோ இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது இந்த சீ ப்ரீஸ் இருக்குது பார்த்திங்களா, அது இங்கே லேண்டை நோக்கி வரும். அப்போ வந்து நமக்கு டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே கோல்ட் ஆகிட்டோடனே இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்ல, அப்போ லேண்ட் ப்ரீஸ் அப்படின்றது சீக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரையும் ரொம்ப கோல்ட்னஸையும் நம்ம உணர மாட்டோம். அதுவே நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சீயோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. ஏன்னா சீ விட்டு ரொம்ப தள்ளி தான் அவங்க இருப்பாங்க. அதனால் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இங்கே நார்மல் ஆச்சு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நார்மல் ஆகாது. இங்கே எப்படின்னா டே டைமில் இல்லைனா சம்மர் டைமில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நைட் டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ராஜஸ்தான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 45லேருந்து 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் அதிகமாக இருக்கும் டே டைமில். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஹீட்டு, ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு போகிற அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிடும். ஓகேங்களா? இதுதான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சீனால் ஏற்படக்கூடிய கிளைமேட்டிக் சேஞ்சஸ். ஓகேங்களா? அதே கொச்சின்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மான்சூன் விண்டு. இப்போ மான்சூன் விண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஈக்குவேட்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ பூமி வந்து சுற்றுதுங்களா, பூமி சுற்றும் போது இங்கே ப்ரெஷர் பெல்ட்ஸ்லாம் இருக்கும், அதனால் விண்ட் இருக்கும். கோரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த பூமி சுற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவேட்டருக்கு கீழே இந்த விண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி லெஃப்ட் சைட் டிஃப்ளெக்ட் ஆகும், இந்த டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகும். அதுவே ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்க விண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும், இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்தியா வந்து ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்குது. இந்த விண்ட் என்ன ஆகும் அப்படின்னா 2 பிரான்ச்சாக எப்படி பிரியும். இது வந்து அரேபியன் சி பிரான்ச்சு, இது வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு. இப்படி 2 பக்கமாக பிரிஞ்சு இங்கே நார்த் இந்தியா இருக்குது பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியா அப்படின்றது சென்ட்ரல் ஏஷியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஜன் இன்னும் கொஞ்சம் மேலே அங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான ஹீட் இருக்கிறதுனால லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிடும். அந்த லோ ப்ரெஷர் நோக்கி இந்த ஹை ப்ரெஷர் விண்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னா ட்ராவல் ஆகும். அதனால் இப்படி கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்படி டிஃப்ளெக்ட் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். இந்தியாவுடைய இந்த வெஸ்ட் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய விண்ட்ஸ் வந்து இங்கே அதிகமான மாய்ஸ்சர் கண்டென்ட்டை கொண்டு வரதுனால இந்த சைடு ஃபுல்லாக செம்மையாக மழை பெய்யும். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நிறைய பகுதிகளில் மழை பெய்யும். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா ரீஜன் தவிர மற்ற எல்லா ரீஜன்லேயுமே ஜூன் மந்த்து, ஜூலை மந்தில் நல்லா மழை பெய்யும். இதே போன விண்ட்ஸ் என்ன ஆகும்னா திரும்ப இங்கெல்லாம் மழையெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிவர்சல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் ஆகும்போது தான் இங்கே தமிழ்நாடு ரீஜன், ஆந்திரா ரீஜனுக்கு நல்ல மழை கிடைக்கும். எப்போனா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மந்தில். ஓகேங்களா? இதுதான் மான்சூன் பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். கோரியாலிஸ் ஃபோர்ஸால் தான் இந்த டிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? மான்சூன் விண்ட்ஸு. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. வெதர் அப்படின்றதையும் கிளைமேட் அப்படின்றதோடைய டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்கோங்க, கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளைமேட் அப்படின்னா வந்து 30லேருந்து 35 வருஷம் ஒரு லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எந்த மாதிரி சீஸ்னல் சேஞ்சஸ் இருக்குது, சீஸ்னல் வெதர் ஈவெண்ட்ஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு அக்யூமுலேட்டிவ் வேல்யூவை தான் நம்ம கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். வெதர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் அப்பப்போ என்னென்ன சேஞ்சஸ் அட்மாஸ்பியரில் நடக்குது அப்படின்றத வெதர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதனால தான் சவுத் வெஸ்ட் மான்சூனால் இந்தியாவில் இருக்க பெரும்பாலான பகுதிக்கு என்டையர் இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். ஆனால் நார்த் ஈஸ்ட் மான்சூனால் தான் சவுத் ஈஸ்ட் இந்தியா, அதாவது நம்ம தமிழ்நாடு ரீஜன்ஸு, அதுக்கப்புறம் ஆந்திராவுடைய கோஸ்டல் ரீஜன்லாம் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூனால் தான் மழை கிடைக்கும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிலீஃப் அப்படின்னா இந்த வேரியேஷன் இன் ஹைட்டு. ஸோ இந்த ஹைட் வேரியேஷன், அதாவது மவுண்டெயினில், அதுக்கப்புறம் பிளாட்டோ, பிளெயின் ரீஜன்லலாம் எந்த மாதிரி ஹைட் வேரியேஷனால் கிளைமேட் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ் வந்து நமக்கு சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய இந்த ஃப்ரீசிங் கோல்டு விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் மாதிரி அந்த கோல்டு விண்ட் கிட்டேருந்து நம்மளை பாதுகாக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் தான். ஸோ ஹிமாலயாஸ் இல்லை அப்படின்னா இந்த கோல்டு விண்டால் என்ன ஆகும்னா நார்த் இந்தியாலாம் பார்த்திங்கன்னா அதிகமான வின்டர் பனிப்பொழிவுலாம் இருக்கும். ஸோ அதுக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறது எதுன்னு பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸு. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து இந்த ஓரம் இருக்க நம்ம இந்தியாவுடைய இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுனால தான், அது எந்த ஸ்லோப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்லோப்பில் இருக்கிறதுனால தான் இந்த மான்சூன் விண்ட்ஸ் வரும்போது இங்கே நமக்கு நல்லா மழை பெய்யுது. அந்த லீவர்ட் சைட், வெஸ்டர்ன் காட்ஸோடைய விண்வர்ட் சைடு, லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லல. விண்வர்ட் சைடு அப்படின்னா வந்து எந்த பக்கம் அந்த விண்டு வந்து ஃபஸ்ட்டு ஏறுதோ, இந்த மலையில் ஏறக்கூடிய அந்த சைடை வந்து விண்வர்ட் சைடு, அந்த பக்கம் அதிகமான மழை பொழிவு இருக்கும். ஏன்னா இந்த சீலேருந்து கொண்டு வர மாய்ஸ்சர் எல்லாத்தையுமே இந்த மலை மேலே படும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெசிபிடேஷனால் இங்கே வந்து மழை வந்துடும். இப்போது இந்த ட்ரை விண்ட் என்ன ஆகும்னா இந்த சைடு மலைக்கு கீழே இங்கே தமிழ்நாடோடைய ஈஸ்டர்ன் சைடெலாம் இந்த சைடு வரும்போது பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் சாரல் தான் வீசும். ஸோ ஒரு பாட்டு கூட இருக்கும், தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் மலைச்சாரல் அப்படின்னு வரும் பார்த்திங்களா. ஸோ இது சவுத் வெஸ்ட் மான்சூன் பேஸ் பண்ணி தான் அந்த பாட்டெலாம் பாடியிருக்காங்க. ஸோ ஜியாகிரஃபி அங்கங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேரளா சைடில் நிறைய மழை பெஞ்சிருக்கும். தமிழ்நாடு, கர்நாடகா இந்த ரீஜனில், கர்நாடகாவில் இந்த ஹாஃபில் வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கும். இந்த ஹாஃபில் பார்த்திங்கன்னா கம்மியாக மழை பெஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பார்த்திங்க. மங்களூரில் பார்த்திங்கன்னா 280 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்குமா. மங்களூரும் இங்கே வெஸ்ட் கோஸ்ட்டில் வரும். அதுவே பெங்களூர் பார்த்திங்கன்னா இங்கே வரும், இந்த ரீஜனில் வரதுனால இங்கே வந்து 50 சென்டிமீட்டருக்கும் கம்மியான மழை தான் பதிவாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ ரிலீஃப் பேஸ் பண்ணி இப்படி தான் வந்து அந்த ரெயின்ஃபால்லாம் மாறுது. நெக்ஸ்ட்டு கிளைமேட்டிக் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா வந்து ஃபாஸ்ட் மூவிங் விண்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி நேரோவாக மூவ் ஆகும். ஓகேங்களா. இது வந்து ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம் எப்படி கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான் என்ன பண்ணுதுன்னா அதை வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ண வைக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்படி வருது அப்படின்னா இங்கே நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏரை வந்து இப்படிக்கா கொண்டு போகும், டிபெட்டியன் பிளாட்டோ நோக்கி கொண்டு போகும். ஓகேங்களா. ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீமும் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கும் ரெட்ரீட்டிங் மான்சூனுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அஃபெக்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மான்சூன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மான்சூன்னா என்ன அப்படின்னா அரபிக் வேர்ட் மாசிம் அப்படின்ற வேர்ட்லேருந்து தான் மான்சூன் அப்படின்ட்டு டிரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாசிம் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் அப்படின்ற மீனிங். ஸோ ஏன் இது அரபிக் வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அரேபியாவிலேருந்து வரக்கூடிய அந்த ட்ரேடர்ஸ்லாம் முன்னாடி கடல் வழியாக தானே வருவாங்க. அப்போ வரும்போது அவங்க தான் இந்த மாதிரி ஒரு சீஸ்னல் ரிவர்சல் விண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க வைக்கிற பேர் தான் என்னென்னா மாசிம். அது வந்து இங்கே நம்ம மான்சூன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே இந்தியாவில் நமக்கு மழை தரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன் விண்ட்ஸ் தான். இந்த மான்சூன் விண்ட்ஸ் எப்படி ப்ளோ ஆகும் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் வந்து இந்த இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்கு ஃப்ளோ ஆகும். அதுவே வந்து ரெட்ரீட்டிங் மான்சூன் வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் ஈஸ்ட்லேருந்து திரும்ப சவுத் வெஸ்ட் ரீஜனுக்கு ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மான்சூன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா. மான்சூன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மெட்டியராலஜிக்கல் ஃபெனோமினா தான். இது எப்படி இந்த அளவுக்கு நடக்குது அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் இதுதான் நடக்குது, இதனால தான் நமக்கு மழை பெய்யுது. ஏன் அப்படின்னு தான் நமக்கு ஒழுங்காக தெரியலையே தவிர இதனால தான் நம்ம இந்தியாவில் மழை அதிகமாக வருது. ஓகேங்களா. ஸோ இந்த ஷிஃப்டிங்லாம் எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன்ஸ் சொல்லுவாங்க. இதனால தான் வந்து இந்த விண்டு வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஸோ மான்சூன் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இது தான். இந்த டூ யூனோ ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். அட்டகாமா டெசர்ட் தான் உலகத்தில் ஏர்த்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா. அட்டகாமா டெசர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் அமெரிக்கா இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த ஓரமாக சிலி அப்படின்ட்டு ஒரு நாடு இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து இந்த அட்டகாமா டெசர்ட் இருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் சீசன். ஓகேங்களா, மொத்தம் 4 வகையான சீசன் நம்ம இந்தியாவில் இருக்குது. என்னென்ன அப்படின்னா வின்டர் கோல்டு வெதர் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான்வரி ஃபெப்ரவரி மந்த்து நமக்கு குளிர்காலம். அடுத்து வந்து ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் சீசன். ஹாட் சீசன் எப்போ இருக்குன்னா மார்ச் அண்ட் மேல இருக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து அக்டோபர் அண்ட் டிசம்பர். ஸோ என்டையர் இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ரெய்னி சீசனாக இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனால் தான் மழை வருது. அதனால் அக்டோபர் டு டிசம்பர் தான் தமிழ்நாடு ரீஜன்லலாம் ரெய்னி சீசன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த வின்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன். ஸோ இந்த டைம் பீரியட் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய ரேஸ் வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே படும்போது வெர்டிகலாக படும்போது நமக்கு வந்து வின்டர் சீசனாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சம்மர் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர் சீசனாக இருக்கும். நமக்கு அப்போ வின்டர் சீசனாக இருக்கும். ஸோ டைம் பீரியட் பார்த்திங்கன்னா ஜான்வரி ஃபெப்ரவரி மந்தில். ஸோ இந்த வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங் சன்ரேஸ் தான் படும். அதனால் நமக்கு டெம்பரேச்சர் வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த டைம் பீரியட் கோல்டு வெதர் சீசன் பார்த்திங்கன்னா வானம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், மேகமூட்டமாலாம் இருக்காது, டெம்பரேச்சர் ஓரளவுக்கு ஃபைனாக இருக்கும். இந்த நார்தர்ன் விண்ட்ஸ் அப்படின்றது ஃப்ளோ ஆகும், குளிர்காலமாக இருக்கும். ஓகேங்களா, லோ ஹியூமிடிட்டி இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து வின்டர் சீசனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு. ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த விண்டு ப்ளோ நார்த் வெஸ்டர்லி விண்ட் ப்ளோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் கேஞ்சஸ் வேலிஸில் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் வெஸ்டர்லி விண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகேங்களா, இந்த வின்டர் சீசனில் ஒரு சில இடத்துல வந்து மழை பெய்யும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வெஸ்டர்ன் ஹிமாலயா ரீஜனில், அதுக்கப்புறம் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ரீஜன்லேயும் கொஞ்சம் மழை இருக்கும். ஸோ இந்த நார்த் இந்தியாவில் எதனால் மழை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த விண்டுனால என்ன ஆகும் அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா, ஹிமாலயாஸ் இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மழை இருக்கும். ஹிமாலயா ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபாலே இருக்கும். முக்கியமாக காஷ்மீர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் இருக்கும். ஸோ இந்த மழை எதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வின்டரில் வீட் கல்டிவேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வின்டர் வந்து ராபி க்ராப்ஸு, அப்போது வீட் கல்டிவேஷனுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ வின்டர் ரெயின் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மான்சூன், இது வந்து சம்மர் சீசன். சம்மர் சீசன் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெனின்சுலர் இந்தியாவில் இந்த சன்ரைஸ் வந்து ரொம்ப வேர்ட்டிக்கலாக இருக்கும்போது சம்மர் சீசன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஹீட் வந்து நம்ம அதிகமாக ரிசீவ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால இது சம்மர் சீசன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த டைம் பீரியடில் இந்தியாவில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 30 டிகிரிலேருந்து 35 டிகிரி வரைக்கும் மீன் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்து, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும். எப்போனா பகலில். நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த டைம் பீரியடில் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அதனால இங்கே சவுத் வெஸ்ட் ரீஜனாக இருக்குது பார்த்தீங்களா, கேரளா இந்த மாதிரி ரீஜன்லேருந்து சவுத் வெஸ்ட் அந்த மான்சூன் விண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா நார்த் ஈஸ்ட்டை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ மான்சூன் டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கர்நாடகா ரீஜன்லலாம் பார்த்தீங்கன்னா மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாரல் வரும் பார்த்தீங்களா, அதான் மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பெங்கால் இந்த மாதிரி ரீஜனில் பார்த்தீங்கன்னா பீகார், பெங்கால் ரீஜனில் வந்து லோக்கல் விண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நார்த் வெஸ்டர்ஸ் ஆர் கால் பைசாக்கீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதோட டேரக்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்த் வெஸ்டர்லி டேரக்ஷனில் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சவுத் வெஸ்ட் மான்சூனை தான் நம்ம ரெய்னி சீசன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ப்ரீ மான்சூன் டைமு. அடுத்து பார்க்க போகிறது மான்சூன் டைமு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வின்டர் சீசனு, அப்போ எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ரீ மான்சூன் டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லீவர்ட் சைட் சொன்னோம் பார்த்தீங்களா, கர்நாடகா அந்த மாதிரி ரீஜனில் பார்த்தீங்கன்னா சாரல் வர ஆரம்பிக்கும். மழை வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாரல் வர ஆரம்பிக்கும். அப்போது அங்கே வந்து மேங்கோ ஷவர்ஸ், மாம்பழம் அதிகமாக பழுக்கும், அதை மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சில லோக்கல் விண்ட்ஸும் இருக்கும், அதை வந்து நார்வெஸ்டர் இல்லைனா கால் பைசாக்கி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெய்னி சீசன். ஸோ இதை நம்ம முன்னாடியே பார்த்துப்போம். மான்சூன் விண்ட்ஸ் வரதுனால 2 பிரான்ச்சஸாக பிரியும், அரேபியன் சி பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் சி பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எந்த டைம் பீரியடில் மழை ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூனில் மழை ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்கே அதிகமாக மழை பெய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் அதிகமாக மழை பெய்யும். கேரளாவில் 15th ஜூலையில் கேரளாவில் ஸ்டார்ட் ஆகும், அதாவது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் அப்படியே ஸ்டார்ட் ஆகி மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், நார்த் இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா 15th ஜூன் வரும்போது எல்லா ரீஜனுமே ஓரளவுக்கு நல்லா மழை பெஞ்சிருக்கும். நம்மளுடைய இந்த மான்சூன் நடக்கிற டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா இங்கே குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா சில ஃபினமெனலாம் நடக்கும். என்னென்னா எல்னினோ, லானினோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த எல்னினோ லானினோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்னினோ அப்படின்றது வந்து கொஞ்சம் ஹாட் டெம்பரேச்சர், இந்த விண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஹை டெம்பரேச்சராக உருவாக்கும். அது வந்து எல்னினோ விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி கோல்ட் விண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா லானினோன்னு சொல்லுவாங்க. இதனால் கொஞ்சம் கிளைமேட்டிக் டிஸ்டர்பன்ஸ் நடக்கும். அதுவும் நம்மளுடைய மான்சூனை ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போது இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து வர்றதுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவுடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக இருக்கும். திடீர்னு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் மிட் சம்மரில் சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போது என்ன ஆகும்னா அங்கே வந்து ஒரு க்ளவுட் பர்ஸ்ட் ஆகும். பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இடி மின்னலுடன் கூடிய கனமழை மாதிரி அங்கே பெய்யும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 2 பிரான்ச் பற்றி பார்த்துருப்போம். அரேபியன் சி பிரான்ச்சு, பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு. அந்த விண்ட்வர்ட் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் பார்த்திங்கன்னா அதிகமான மழை பெய்யும். இதுவே வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆரவல்லி ஹில்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே ராஜஸ்தான் கிட்டே இருக்கிறது தான் ஆரவல்லி ஹில்ஸு. ஸோ இதை நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரவல்லி ஹில்ஸு இந்த மாதிரி டைரெக்ஷனில் இருக்கும். எப்படி அப்படின்னா நார்த் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் டைரெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த விண்ட்ஸும் பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் டைரெக்ஷனில் வரதுனால இப்படி பேரலாக பாஸ் ஆகிடும். பேரலாக பாஸ் ஆகிறதுனால இங்கே வந்து மழையே கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜனில் இப்போ மழை இப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே படும்போது இந்த விண்ட்வர்ட் சைட்லலாம் மழை பெஞ்சிருக்கும். ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறதுனால நமக்கு மழை வந்து கம்மியாக தான் வரும். அதனால தான் ராஜஸ்தான்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு டெசர்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ அரேபியன் சி பிரான்ச்சால் பார்த்திங்கன்னா இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் நல்ல மழை கிடைக்கும். இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சில ஹில்ஸ் இருக்கும். காரோ ஹில்ஸு, காசி ஹில்ஸ், ஜெயின்டியா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இப்படி போகிறதுனால இந்த இடத்துல நிறைய மழை பெய்யும். நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நிறைய மழை பெய்யும். மே சின்ட்ராம் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து அதிகமான ரெயின்ஃபால் வந்து பதிவாகும். ஸோ அந்த பிளேஸ்லாம் இங்கே மேகாலயாவில் இருக்கும். மேசின்ராம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிரப்புஞ்சி, இங்கெல்லாம் அதிகமான மழை பெய்யும். எப்படி அப்படின்னா இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்னால இந்த ஹில்ஸு கரெக்டாக அதுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்னால நிறைய மழை பெய்யும். இங்கே தமிழ்நாடு ரீஜன்லலாம் அவ்வளோவா மழை இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த போன வின்ஸ் 2 பக்கமும் போன வின்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் மழையை கொடுத்துட்டு திரும்ப இந்த பக்கம் கிளம்பி வரும். இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிட்ரீட்டிங் மான்சூன் சொல்லுவாங்க. அப்போ தான் தமிழ்நாடு, ஆந்திரா பிரதேஷ்க்கெலாம் மழை வரும். பே ஆஃப் பெங்காலில் சில டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுனால இங்கே ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடுலலாம் நிறைய சைக்ளோன் அஃபெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ரிட்ரீட்டிங் மான்சூன் பற்றி. ஸோ இதுதான் வந்து ரிட்ரீட்டிங் மான்சூன். எதனால் இது வந்து திரும்பி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத்வர்ட் ஷிஃப்டிங் ஆஃப் ப்ரெஷர் பெல்ட்டு. இந்த ப்ரெஷர் பெல்ட் அப்படின்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, ட்ராபிக்கல் ரீஜன், சப் ட்ராபிக்கல் ரீஜன்ட்டு இந்த அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பெல்ட் க்ரியேட் ஆகும். அது ஷிஃப்ட் ஆகிறதுனால தான் இந்த ரிட்ரீட்டிங் மான்சூன் வருது. அதுக்கப்புறம் இதை டிஃப்ளெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோரியாலிஸ் ஃபோர்ஸ்னால டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூனோடைய அந்த இமேஜஸ். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போது இப்படி மூவ் ஆகும். இது 2 பிரான்ச்சாக பிரியுது, அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால். அப்போ இந்த இடத்துல நிறைய மழை பெய்யும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நிறைய மழை பெய்யும். ரிட்ரீட்டிங் மான்சூன் அப்போ இந்த ரீஜனில் நிறைய மழை பெய்யும். அதாவது நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிஷா இந்த ரீஜன்லலாம் அதிகமான மழை பெய்யும். ஸோ இதான் வந்து மான்சூன்ஸ் பற்றி நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ மே சின்ட்ராம் அப்படின்ற இடத்துல தான் வந்து அதிகமான மழை பெய்யுது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1141 சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகமாக மழை பெய்யுது. வேர்ல்டில் இங்கே தான் ஹையஸ்ட்டு மழை. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலையும் இதே மாதிரி அதிகமான மழை வந்து பதிவாயிருந்தது. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அன்ஈவனாக தான் மழை பெய்யுது. வெஸ்டர்ன் கோட்ஸில் அதிகமாக மழை பெய்யும். ரிமைனிங் ரீஜன்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான மழை பெய்யும். அதுவும் தமிழ்நாடோடைய ஈஸ்ட் பார்ட்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக மழையே இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நம்ம இந்தியாவுடைய ஆவரேஜ் ரெயின்ஃபால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 118 சென்டிமீட்டர். ஸோ எங்கெல்லாம் அதிகமான மழை பெய்யுது, எங்கெல்லாம் வந்து மழை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 100 சென்டிமீட்டருக்கும் கம்மியான மழை தான் பதிவாகும். ஓகேங்களா? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் பார்த்திங்கன்னா 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகும். அதே ராஜஸ்தான்லாம் பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் மழை பதிவாகும். ஓகேங்களா? ஸோ எங்கெங்கே எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய வெஜிடேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அந்த ஃபாரஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த ஃபாரஸ்டோடைய டைப்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ரெயின்ஃபாலை பேஸ் பண்ணி இருக்கும். எங்கே அதிகமான ரெயின்ஃபால் இருக்குதோ அங்கே பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்டு இந்த ரீஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடுடைய சில ரீஜன்ஸு, அதுக்கப்புறம் இங்கே ஒடிஷா ரீஜன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் ஈஸ்ட் இந்தியா இந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு. எங்கே வந்து இதுக்கு 200 சென்டிமீட்டருக்கு கம்மியாக ரெயின்ஃபால் இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் இந்த இன்டீரியர் ரீஜன், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு 100 சென்டிமீட்டருக்கும் கம்மியான ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபாரஸ்ட், டெசர்ட் ஆர் தான் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து சுந்தரவன காடு இருக்குது, கோஸ்டல் ஃபாரஸ்ட், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து சுந்தரவன காடுகள். அப்புறம் கோஸ்டல் ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கேரளா அண்ட் கோவா ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரம் கல்டிவேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பீச் ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கோஸ்டல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹிமாலயன் ஃபாரஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்பைன் அப்படின்னா இந்த ஊசி இலை காடுகள் மாதிரி இருக்கும், ஓக் அந்த மாதிரி ட்ரீஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆல்பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹிமாலயா ரீஜனில் வளரக்கூடியது. ஸோ இப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னா அதாவது பிளான்ட்டோடைய க்ரோத் வந்து ஹியூமனுடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை நேச்சுரல் வெஜிடேஷன், தானாகவே வளர்றத நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளான்ட் கம்யூனிட்டி அன்அஃபெக்டட் பை ஹியூமன் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, அதுதான் நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பற்றி பார்க்கலாம். இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா 200 சென்டிமீட்டருக்கும் மேலே எங்கே அதிகமான ரெயின்ஃபால் இருக்கும் அங்கே ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். ஏன் இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த இலைகள் எப்பயுமே உதிராதா அப்படின்னு கேட்டாங்கன்னா உதிரும். எப்படின்னா ஆனாலும் அது எவர்கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ நிறைய வகையான மரம் இருக்கும். ஒரு ஸ்மால் ட்ரீ இருக்கும், அப்புறம் ஒரு பெரிய ட்ரீ, அதை விட பெரிய ட்ரீ, அப்புறம் சின்ன சின்ன புதர்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சீசனில் ஒரு மரத்தோடைய இலை உதிரும். ஓகேங்களா, இப்போ இந்த மரத்துக்கு இலை உதிருது அப்படின்னா மற்ற மரத்துலலாம் நல்லா செழிப்பாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது க்ரீனாக தான் தெரியும், அப்படியே க்ரீன் கவர் மாதிரி இருக்கும். இப்போ அமேசான் ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டு. நெக்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா இதுக்கு இலை வளர்ந்துருக்கும், இதுக்கு இலை வந்து கொட்டி இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஓவராலாக எப்பயுமே க்ரீனிஷாக இருக்கும். அதனால் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் புஷ்ஷஸ் இதெல்லாம் இருக்கும். அதனால் எப்பயுமே க்ரீனாக இருக்கிறதுனால அது வந்து ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா 70% இருக்கும். இந்த மாதிரி ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, முக்கியமாக அந்தமான் நிக்கோபார், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டில் வரும். ஸோ அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், இந்த ரீஜன், மேகாலயா ரீஜன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரப்பர் பிளான்டேஷன் இருக்கும், மஹோகனி, எபோனி, ரோஸ்வுட்டு, கோக்னட், பேம்பு, சின்சோனா, பாமு, இது எல்லாமே வந்து இந்த ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளான்ட். ஸோ இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்ச் மாதிரி கேட்பாங்க. இப்போ இந்த பிளான்ட்ஸ் ஒரு சைட் கொடுத்துட்டு இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கொடுத்துட்டு அது கூட மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அடுத்து பார்க்க போகிறது ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இது வந்து மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டியும் 60% இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும் எவர் கிரீனுக்கு. 70% வந்து உங்களுக்கு ஹியூமிடிட்டி இருக்கும். இது அதை விட கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இலையுதிர் காலம், இந்த சம்மர் டைம்லாம் வரும்போது இலைலாம் கொட்டி போயிடும். இதுதான் இதோடைய முக்கியமான ஃபீச்சர். அங்கே வந்து இலைலாம் மொத்தமாக கொட்டி போகாது, இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொட்டி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் தான் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இது எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஹிமாலயன் ரீஜன், பஞ்சாப், அஸ்ஸாம், கிரேட் பிளெயின்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், சென்ட்ரல் இந்தியா, சத்தீஸ்கர், சவுத் இந்தியாவில் மகாராஷ்டிரா, கர்நாடகா. இந்த எவர்கிரீன் தவிர்த்து கொஞ்சம் உள்ளே இருக்கக்கூடிய ரீஜன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ்னால் வந்து டீக்கு, சால் தான் முக்கியமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த படாக் மரம்லாம் சொல்லுவாங்கள்ல, பேம்பு, ரோஸ்வுட்டு, இந்த மாதிரி மரம்லாம் இந்த ரீஜனில் இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். இது பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் அதை விட கம்மியாக இருக்கும். 50 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும் இந்த ரீஜனில். இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், ஹரியானா, இந்த மாதிரி ரீஜன்ஸில் இந்த ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் இருக்கும். இதை விட ரொம்ப ட்ரையான ஃபாரஸ்ட்லாம் இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா டெசர்ட் ஆர் செமி டெசர்ட் வெஜிடேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அங்கே வந்து ரெயின்ஃபால் 50 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக இருக்கும். ஹியூமிடிட்டி, ஈரப்பதம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டெசர்ட் ஃபாரஸ்ட் ஆர் செமி டெசர்ட் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெஸ்ட் ராஜஸ்தான், சவுத் வெஸ்ட் ஹரியானா, இந்த ரீஜன் எங்கே மழையே ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ரீஜனில் இந்த டெசர்ட் ஃபாரஸ்ட் இருக்கும். இங்கே முக்கியமாக என்னென்ன பிளான்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா பாபுல், கிரா, அப்புறம் வைல்டு பாம்ஸ் இதெல்லாம் இருக்கும். பாபுல் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த காட்டு கருவேலை மாதிரி அந்த மாதிரி மரங்கள் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மவுண்டைன் ஃபாரஸ்ட். இதை வந்து அந்த ஹைட்டும் அதோடைய அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் பொறுத்து 2 வகையாக பிரிப்பாங்க. ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட்டு, வெஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து ஹிமாலயாஸ் இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா இருக்குது அப்படின்னா,
ஹிமாலயஸ் இந்த சைடு ஃபுல்லாக இருக்குங்களா, அதில் இந்த ரீஜனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட், இந்த ரீஜனில் இருக்கிறது வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட். இது பார்த்திங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட் இருக்கும். அங்கே வந்து அதிகமான ரெயின் இருக்கும்ல, 200 சென்டிமீட்டருக்கும் மேலே ரெயின் இருக்கும் இந்த ரீஜனு. அதுவே வெஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 சென்டிமீட்டர் ரெயின் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என்னென்ன வகையான வெஜிடேஷன் பார்த்துக்கோங்க. ஓக்கு, பிர்ச்சு, சில்வர், ஃபிர்ரு, இந்த மாதிரி மரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் மாதிரி சொல்லுவாங்க, ஊசி இலை காடுகள் மாதிரி இந்த ரீஜனில் இருக்கும். ஆல்டிடியூட் பார்த்திங்கன்னா அதிகமான ஆல்டிடியூட், ஸோ 1200 to 2400 மீட்டர் ஆல்டிடியூடில் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 900 to 1800 ஆல்டிடியூடில் இருக்கும். இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி ரீஜன்ஸில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய மரம் பார்த்திங்கன்னா சால், சீமால், தாக்கு, ஜாமுன் இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் இங்கே வளரும். இதோடைய ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக தான் இருக்கும். நம்ம இந்த ஆல்டிடியூட் பொறுத்து எப்படி அதை பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹையஸ்ட் ஆல்டிடியூடில் இருக்கிறத பார்த்திங்கன்னா ஸ்னோ கிளேஷியர் தான் வந்து இந்த 6000 இது ஹைட்டில் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து ஆல்பைன் மெடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சப் ஆல்பைனு, அடுத்து கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட்டு, அடுத்து டெசிடியஸு, ப்ராட் லீஃப் ஃபாரஸ்ட்டு, அடுத்து எவர்கிரீன் சப்ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டு, அது கீழே இருக்க வந்து சப் ஈக்வட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஆல்டிடியூட் பேஸ் பண்ணி ஃபாரஸ்ட்டை பிரிக்கிறது. ஸோ க்ரீன் கவர் வந்து எங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்க ரிப்போர்ட் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த 5 ஸ்டேட்ஸில் வந்து மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் கவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, இங்கெல்லாம் வந்து டாப் 5 ஸ்டேட்ஸு அவங்களுடைய ஃபாரஸ்ட் கவர் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் அதிகமாக இருந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஸ்ட் 5 எதுன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா, மிசோரம், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, இங்கெல்லாம் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியா கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வெஜிடேஷனும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தோம்ல அதோடைய கண்டினியூஷன் தான் இது. அடுத்து ஆல்பைன் ஃபாரஸ்ட்டு. ஆல்பைன் அப்படின்றது ஹிமாலயாஸுடைய ரொம்ப ஹைட்டில் இருக்கிறது, 2400க்கும் மேலே ஆல்டிடியூட் இருக்கிற இடத்துல வந்து இந்த ஆல்பைன் ஃபாரஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபிர்ரு, பைனு, ஜுனிப்பர், ஓக்கு, சில்வர் இதெல்லாம் இந்த மாதிரி மரம் தான் இந்த ஹைட்டான் ரீஜனில் இருக்கும். அடுத்து டைடல் ஃபாரஸ்ட். டைடல் அப்படின்னா இந்த அலைகள் கலக்கக்கூடிய அந்த கடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டைடல் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், சுந்தரவன காடுகள்லாம் இருக்கக்கூடிய ரீஜன் தான் இந்த டைடல் ஃபாரஸ்ட். அலையாத்தி காடுகள் அப்படின்னும் சொல்லுவாங்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. ஏன்னா வந்து அந்த அலைகள் கலக்கக்கூடிய அந்த ரீஜனில், டெல்டா ரீஜனில் வளரக்கூடிய ஃபாரஸ்ட்டை தான் டைடல் ஃபாரஸ்ட் ஆர் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது முக்கியமாக எந்த ரீஜனில் இருக்குன்னு பாருங்கள். அதாவது கங்கா, பிரம்மபுத்ரா டைடலில் இருக்கும், அதாவது வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் இந்த ரீஜன்லலாம் இருக்கும். அதுக்கப்புறம் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இந்த டைடல்லையும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பிச்சாவரம்லமும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்குது. அடுத்து கோஸ்டல் ஃபாரஸ்ட். கோஸ்டல் ஃபாரஸ்ட் அப்படின்னா இதை லிட்டோரல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடல் ஓரமாக பார்த்தீங்கன்னா நிறைய பாம் ட்ரீ, கோக்னட் ட்ரீலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் வந்து கோஸ்டல் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஃபாரஸ்ட் டைப்ஸ். ரிவரைன் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டும் இருக்குது. இது முக்கியமாக இந்த காதர் ஏரியாஸ், நியூ அலுவியம் சாயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடியது ரிவரைன் ஃபாரஸ்ட் சொல்கிறாங்க. இங்கே வந்து டேம்ரின் ட்ரீஸ்லாம் அதிகமாக இருக்குமா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து வைல்டு லைஃபு. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப்பில் ஃப்ளோரா, ஃபானா ரெண்டுத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபானா அப்படின்னா வந்து அனிமல்ஸு, இதை வேர்டிபிரேட்ஸு, இன்வெர்டிபிரேட்ஸுன்னு ரெண்டாக பிரிப்பாங்க. வேர்டிபிரேட்ஸ் அப்படின்னா ஃபிஷ்ஷு, ஆம்ஃபிபியன், ரெப்டைல்ஸு, பேர்ட்ஸு, மேமல்ஸ் இதெல்லாம் வரும். இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா இந்த வண்டுகள், பீஸு, பட்டர்ஃப்ளைஸு இதெல்லாம் வரும். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் எத்தனை வகையான ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல் இருக்குது அப்படின்னா 81,251 ஸ்பீஷீஸு இருக்குது. ஓகேங்களா. ஓவராலாக வேர்ல்டில் 1.5 மில்லியன் ஸ்பீஷீஸ் இருக்குது. அதில் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 81,251 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ரிச் பிளேஸ் நம்ம இந்தியா. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடோடைய ஸ்டேட் அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தார். அதை வந்து கண்டினியூஸாக வேட்டையாடுறதுனால, அதுக்கப்புறம் இந்த தைல மரங்கள்லாம் நிறைய கொண்டு வரதுனால இந்த மாதிரி நீலகிரி தார் பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப் இந்த ரீஜனுக்கு ஸ்டேட் அனிமல் எதை சொல்லுவாங்கன்னா பிளாக் பக், இந்த மான் வகையை சொல்லுவாங்க. இதோட இனமும் அழிஞ்சிட்ருக்குது. ஸோ இந்த மாதிரி இனங்கள் அழிஞ்சிட்டு வர்றதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
1952ல் இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த அழிவிலேருந்து எப்படி இதுங்கெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் சொல்லி கவர்மெண்ட் கேட்டிருப்பாங்க. அது பேஸ் பண்ணி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1972ல் கொண்டு வந்திருப்பாங்க. இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வேட்டையாடுறது, போச்சிங்கு, ஸ்மக்லிங்கு, இல்லீகல் ட்ரேடு, வைல்ட் லைஃப் வச்சு பண்ணக்கூடிய ட்ரேடெல்லாம் தடுக்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான கோல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1992ல் இன்டர்நேஷ்னல் லெவலில் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கண்ட்ரியில் என்னென்ன வகையான அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா டைகர்ஸு, லயன்ஸு, லியோபர்டு, ஸ்னோ லியோபர்டு, பைத்தான்ஸு, வால்ஸு, இந்த ஃபாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, வால்ஸ், குள்ளநரிகள், ஃபாக்ஸஸ், பியர்ஸ், குரோக்கடைல்ஸ்னு எண்ணற்ற வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஏஷியன் எலிஃபெண்ட்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி அழியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹண்டிங், போச்சிங், டீஃபாரஸ்டேஷன்லாம் பண்ணுறதுனால அழிஞ்சிக்கிட்டு வருது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னென்ன சஜஷன் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வைல்ட் லைஃப் போர்டெலாம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்க்க போகிறது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேங்களா. எங்கெங்கெல்லாம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எதுக்காகனா இப்போ எந்த இடத்துல இந்த மாதிரி வெஜிடேஷன் அனிமல்ஸ்லாம் அதிகமாக இருக்குதோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் பாதுகாக்கிறதுக்காக இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 நேஷ்னல் பார்க் இருக்குது, 515 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னா ப்ரொடெக்டட் ஏரியாஸு. இங்கே வந்து பீப்புள், சில இடத்துல பீப்புள் ஒரு குறிப்பிட்ட ரீஜன் வரைக்கும் அங்கே மனுஷங்களும் இருக்கலாம். ஓகேங்களா. ஆனால் சில கோர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸே உள்ளே போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இந்தியாவில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. அதில் 11 பார்த்தீங்கன்னா இந்த யுனெஸ்கோ மேன் அண்ட் ஹேபிட்டபிள் சைட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யுனெஸ்கோ மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அதில் 11 இருக்குது. அந்த 11 என்னென்னா கல்ஃப் ஆஃப் மன்னார், நந்தாதேவி, நீல்கிரிஸு, நாக்ரெக், பஞ்சமாரி, சிம்லிபால், சுந்தர்பன், அகஸ்தியமலா, கிரேட் நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா, அமர்கண்டக். இது எல்லாத்தோடைய அந்த ஸ்டேட் எந்தெந்த ஸ்டேட்டில் எது இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும். கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எந்தெந்த ரீஜன்லலாம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதில் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ், யுனெஸ்கோ அங்கீகரித்த பயோஸ்பியர் ரிசர்வ். இதை வந்து மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் கீழே அவங்க அங்கீகரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதோடைய ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, சிம்லிபால் ஒடிஷாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த அச்சன்மார்க் அமர்கண்டாக், பஞ்சமரி மத்திய பிரதேஷ், ரன் ஆஃப் கட்ச் குஜராத்தில் இருக்குது, கோல்டு டெசர்ட் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது, நந்தாதேவி உத்தரகாண்டில் இருக்குது, அடுத்து திபாங்கு, அடுத்து கஞ்சன்ஜங்கா, திப்ரு சைகாக், மனாஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருக்குது, அடுத்து நாக்ரெக் மெகாலயாவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாடு ரீஜனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீல்கிரிஸு முக்கியமானது. ஸோ நீல்கிரிஸு, அதுக்கப்புறம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அகஸ்தியமலை, இங்கே பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்குது, ஆந்திர பிரதேஷில் சேஷாச்சலம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முக்கியமான 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இம்பார்ட்டண்ட் வந்து டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கோல்டு டெசர்ட் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டும் கேட்டிருக்காங்க. 1973ல். எதுக்காக அப்படின்னா டைகர் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாகிட்டு வந்துச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்ட் டைகர்னு கொண்டு வந்து இந்த டைகர் ரிசர்வ்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் டைகர் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் டைகர் மூலயமா 60% டைகரோடைய பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3015 டைகர்ஸ் நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது. ஸோ டைகர் மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்பீஷீஸையும் இந்த ப்ராஜெக்ட் டைகரில் கன்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எலஃபேண்ட்டு, ஸ்வாம்ப் டியர், ரைனோ இது எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க. ஸோ நம்ம நேச்சுரல் வெஜிடேஷன் பற்றி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஓவரால் ரீகேப் மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியாவுடைய கிளைமேட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ராபிக்கல் மான்சூன் டைப் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 சீசன் இருக்குது இந்தியாவில். வின்டர், சம்மர் சீசன், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் வெஸ்ட் மான்சூன் 4 சீசன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 46 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதனால் சடனாக சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போது பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்றது நடக்குது. நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னா தானாக வளர்ந்துக்கக்கூடியது, மனுஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் மனுஷன் வந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ அஃபெக்ட் பண்ணாமல் உருவாகக்கூடிய காடுகளை தான் நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேச்சுரல் வெஜிடேஷனும் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் டைப்ஸு பிரிப்பாங்க. முக்கியமாக 5 வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன், ட்ராபிக்கல் டெசிடியஸு,
ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் டெசர்ட் ஃபாரஸ்ட்டு, மவுண்டெயின் ஃபாரஸ்ட்டு. இந்த மவுண்டெயின் ஃபாரஸ்ட்டில் ஆல்பைன் ஃபாரஸ்ட் அப்படிலாம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இந்த டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டும் இருக்குது, அது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்வாயன்மெண்ட் சிஸ்டமில் ஒரு சில பகுதிகள் எங்கெங்கெல்லாம் வந்து ரிச் ஃப்ளோரா ஃபானா இருக்கோ அங்கே வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் சொல்லிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் யுனெஸ்கோ மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் கீழே அந்த 11 எது அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கிளைமேட்னா என்ன, வெதர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. லாங் பீரியட் 30-35 இயர்ஸ்க்கு இருக்கிறத கிளைமேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வெதர் அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ் டைமில் இருக்கக்கூடிய அப்போதைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனை வந்து வெதர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வைல்ட் லைஃப் அப்படின்னா அதில் அனிமல்ஸ் மட்டும் கிடையாது, அதில் ஃபானா சம்டைம்ஸ் ஃப்ளோராவையும் சேர்ப்பாங்க, சில பிளான்ட்ஸையும் வந்து வைல்ட் லைஃப்பில் சேர்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஃபேக்ட்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ், புக் பேக் ஆன்சர்ஸும் பார்த்துக்கோங்க. மீட்டியாரலஜி பற்றி படிக்கிறது, மீட்டியாரலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் வெதரை பற்றி படிக்கிறதா மீட்டியாரலஜி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, வானவியல் அப்படின்றது. அடுத்து வந்து வி வியர் காட்டன் எப்போ நம்ம போடுவோம், சம்மர்லாம் பேசிக் கொஷின். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எங்கே அதிகமான ரெயின்ஃபால் கொடுக்கும்னா பஞ்சாபில் அதிகமான ரெயின்ஃபால் கொடுக்கும், ஹரியானா, பஞ்சாப். நெக்ஸ்ட் கொஷின், டேஷ் ஹெல்ப்ஸ் இன் குவிக் ரைப்பனிங் ஆஃப் மேங்கோஸ். இந்த மேங்கோஸ் ஈஸியாக பழுக்க வைக்கிறதுக்கு மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்றது ப்ரீ மான்சூன் டைமில் வரும். அடுத்து ஒரே மாதிரியான ஈக்குவல் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய பிளேசஸை ஜாயின் பண்ணுற, அந்த டாட் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஐசோ ஹைட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி டெம்பரேச்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணால் ஐசோதெர்ம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் லேபிள்ட் ஆஸ், இந்தியாவுடைய கிளைமேட்டை ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மான்சூன் ஃபாரஸ்ட்டை டெசிடியஸ், ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டும் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் அபவ் 2400 மீட்டருக்கும் மேலே இருக்கக்கூடிய ஹிமாலயன் ஃபாரஸ்ட்டை ஆல்பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேஷாச்சலம் மில்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அடுத்து டேஷ் இஸ் பார்ட் ஆஃப் வேர்ல்டு நெட்வொர்க் பயோஸ்பியர் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா இந்த 3மே இருக்குது, நீலகிரி, அகஸ்தியமலை, கிரேட் நிக்கோபார், இது 3மே இருக்குது. ஆக்சுவலாக கொஷின் வந்து எது இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ரன் ஆஃப் கட்சை சொல்லியிருக்கலாம். மேட்ச் பாருங்கள், ப்ராஜெக்ட் எலஃபேண்ட் அப்படின்றது எலஃபேண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹிமாலயாஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீல்கிரிஸும் ரொம்ப ரிச்சஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டு. நார்த் ஈஸ்ட் மான்சூன் எந்த டைம் பார்த்தீங்கன்னா அக்டோபர், டிசம்பர். ட்ராபிக்கல் தார்ன் ஃபாரஸ்ட் அப்படின்றது வந்து செமி டெசர்ட் ஃபாரஸ்ட், இல்லைனா டெசர்ட் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கோஸ்டல் ஃபாரஸ்ட்டை லிட்டோரல் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த அசர்ஷன் ரீசன் டைப் பாருங்கள். மான்சூன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மீட்டியோலஜிக்கல் ஃபினமினா. ஏன் இதை வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதை டெவலப் பண்ணுறதுக்கு மீட்டியாலஜிஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் கான்செப்ட்ஸை கொடுத்துருக்காங்க, அதனால இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுமே கரெக்டு, அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் அதுக்கான கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ரெண்டுமே கரெக்டு. அடுத்த அசர்ஷன் பாருங்கள், த ஹிமாலயாஸ் ஆக்ட் ஆஸ் எ கிளைமேட்டிக் பேரியர். ஆமாம், நமக்கு அந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் ஹிமாலயா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்தது ஹிமாலயாஸ் ப்ரிவெண்ட் கோல்டு விண்ட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா. ஆமாம், கொடுத்துருக்க ரீசனும் கரெக்டு. அதனால் போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் சி. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளைமேட் பார்ட்டை முடிச்சிட்டோம். ஸோ இது பாருங்கள், சூஸ் தி இன்அப்ராப்ரியேட் ஆன்சர் அப்படின்னா எது வந்து இதுக்கு சூட் ஆகாது அப்படின்றது. டைடல் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன், எங்கே டைடல் ஃபாரஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா பிரம்மபுத்திரா ரீஜன்லேயும் இருக்குது, கோதாவரி ரீஜன் டெல்டா ரீஜன்லையும், மகாநதி ரீஜன் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த டைடல் ஃபாரஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இந்த இது சொல்லுவோம்ல மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அது. கிளைமேட் ஆஃப் இந்தியா எதனால் அஃபெக்ட் ஆகலன்னு பாருங்கள். லேட்டிடியூட்னால அஃபெக்ட் ஆகும், ஆல்டிடியூடு, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி, மான்சூன், இது எல்லாத்தாலுமே அஃபெக்ட் ஆகும். சாயில் வந்து இதுக்கான ஒரு ரீசன் கிடையாது. ஸோ இதுதான் வந்து கிளைமேட் சாப்டர். கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சாப்டர், அதிகமாக கொஸ்டின்ஸ் வரக்கூடிய சாப்டர், அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மான்சூன் பற்றிலாம் படிக்கும்போது அந்த கான்செப்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், இதை வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனும் சொல்லுவாங்க, இல்லை ரிவர்சல் மான்சூன் சொல்லுவாங்க, இல்லை ரெட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது போயிட்டு திரும்பி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் தான் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.